வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணமெல்லாம் நீதானே என்னுயிர் காதலனே எபிசோட் 455. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நினச்சி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அட் ஈவினிங் அகிலம்மா திருப்பதி நிர்வாகிக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கு குட்டீஸ்க்கு மொட்டை போட்டு காது குத்த தேவையான ஏற்பாடை பண்ண சொல்கிறாங்க. மணியை அவங்க அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாங்க. புருஷ், என்ன அகிலா எல்லாம் பேசிட்டியா? அகிலா, பேசிட்டேங்க. மார்னிங் 10 to 11 நல்ல நேரமாக இருக்குது. அப்போவே எல்லாம் பண்ணிடலான்னு சொன்னாங்க. நம்ம நாளைக்கு 5 மணிக்கெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பணும். புருஷ், சரி அகிலா. ஆதிம்மா, பசங்க எல்லாருக்கும் கன் ஷூட்லேயே காது குத்திடலாமா? அகிலா, சரியாதி. பார்வதி, இவங்க அழமாட்டாங்கல்ல? அகிலா, அழதாம்மா செய்வாங்க, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆதி ஃபேஸ் டல் ஆகிடுச்சு. கையில் கூட விளையாண்டுட்டுருக்க குட்டிஸை பார்க்குறாரு. பார்வதியும் குட்டிஸை பார்த்துட்ருக்கா. மீனாட்சி, கொஞ்சம் நேரத்துக்கு கழுவாங்கம்மா, நம்ம சமாதானம் பண்ணிக்கலாம், ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாம் பண்ணி தான் நானும். பார்வதி, சரிம்மா. குட்டிஸ் டாய்ஸ் வச்சு விளையாண்டுட்ருக்காங்க. சித்து குட்டி ஆதிஷாவோட குட்டி டெடி பேர் எடுத்து கையில் வச்சுக்கிறான். ஆதிஷா அதை பார்த்து ஏய் தாத்தான்னு சித்துக்கிட்டு பிடுங்க போகிறா. சித்து அதை கையில் பிடிச்சிட்டு சிந்துக்கிட்ட தவழ்ந்து போகிறான். ஆதிஷா பாப்பான்னு நடத்திட்டு ஆதிக்கிட்ட நடந்து வரா. ஆதி, அச்சோ தம்பி எடுத்துட்டான உன் பொம்மையை, நம்ம தம்பி தானே வச்சுக்கிட்டுண்டா, நீ இதை வச்சு விளையாடுன்னு வேறு டெடியை வச்சு விளையாட்டு காமிக்கிறாரு. ஆதிஷா பாப்பா ஆதி கையில் இருக்க டெடி பிடிச்சி விளையாண்டுட்ருக்கா. எல்லாரும் ஆதிஷா பார்த்து சிரிக்கிறாங்க. அகிலா, 4 பேர்லேயே தான் கோவக்காரி. பார்வதி, ஆமாம்மா, ஆதிக்குவே அப்பப்போ அடிச்சிட்றா, பாவம் அவன் அழுவான். அகிலம்மா ஆதி கையிலிருந்து ஆதிஷா வாங்கி, என் செல்லமே, உன் அப்பா கூட சின்ன வயசில் இப்படி தான் பண்ணுவான், உன் அப்பா மாதிரி கோவக்காரியாக இருக்கே. ஆதிம்மா. அகிலா, ஆமாம் ஆதி, நீ கூட இப்படி தான் கோவப்படுவ. ஆதி பாவமாக அகிலம்மாவை பார்க்க ஆதிஷா பாப்பா ஆதியை பார்த்து சிரிக்கிறா. ஆதி, என் வாள் பொண்ணு, அப்பாவை பார்த்து சிரிக்கிறியா, இங்கே வான்னு ஆதிஷா பாப்பா வாங்கி வயிற்றில் கிச்சு கிச்சு பண்ண ஆதிஷா பாப்பா கலக்கலன்னு சிரிக்கிறா. பார்வதி, அச்சோ மாமா, அவளுக்கு வயிறு வலிக்க போது, விடுங்க அவளை. ஆதி, அப்படிலாம் என் பொண்ணுக்கு வலிக்கிற மாதிரி நான் பண்ண மாட்டேன். பார்வதி, அது சரி. ஆதி ஆதிஷா பாட்டு ஆதி ஆருஷித்தும் ஆதி பேண்ட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆதி, வந்துட்டிங்களா நீங்கன்னு சொல்லி இன்னொரு கையில் ஆருஷி தூக்க ஆதிக்கு சுற்றுக்குட்டி அலறாங்க. ஷாம், டே குட்டி பையா, உன் அப்பாவுக்கு 2 கை தாண்டா இருக்குது, வா மாமா ஒன்று தூக்குறேன்னு ஆதிக்கு தூக்க ராகுல் சித்துக்கிட்டே தூக்கிறாரு. ஷாம் ராகுல் ஆதிக்கு சித்து கிச்சு கிச்சு பண்ண அவங்களும் அழகாக சிரிக்கிறாங்க. அருண் கையில் பார்த்துட்டு உன்னை மட்டும் விடுவேனா, வா இங்கன்னு கையில் தூக்கி மடியில் வச்சு கிச்சு கிச்சு பண்ணுறாரு. கையில் குட்டி சிரிக்கிறான். வீடியோ குழந்தைங்க சத்தத்தில் நிறைஞ்சு போகுது. சீன் ஃபேட்ஸ். நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் அட் ஆதி பார்வதி ரூம். ஆதி பார்வதி ரெடி ஆகிட்டு குட்டிஸுக்கு ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணி மஃப்ளர் கை காலுக்கு ஷாக்ஸ் போட்டு விடுறாங்க. ஆதி ஷப்பா தலையில் இருக்க மஃப்ளர் பிடிச்சி இழுத்துட்டே அழறா. ஆதி, என் செல்ல குட்டியில் கழட்டக்கூடாது, நம்ம இப்போ வெளியே போகிறோம்ல குட்டி, பாப்பாவுக்கு பனியில் ஃபீவர் வந்துடும், அதான்டா செல்லம் போட்டுக்கோங்க. ஆதிஷாப்பா ஆதி தலைமுடி பிடிச்சி அழறா. ஆதி, வலிக்குது தங்கம். பார்வதி ஆதிஷா தூக்கிறா. ஆதி அவளை பார்க்குறாரு. பார்வதி, இவளை நான் பார்த்துக்கிறேன் அம்மா, நீங்கள் கையலுக்கு மஃப்ளர் போட்டு விடுங்க. ஆதி இன்னும் கையல் குட்டிக்கு மஃப்ளர் போட்டு விடுறாரு. ஆதி, ரெடி போகலாமா? பார்வதி, போகலாமம்மா, வாங்க. ஆதி பார்வதி குட்டிஸோட ஹாலுக்கு வராங்க. அங்கே ஆல்ரெடி எல்லாம் ரெடியாகி நிற்கிறாங்க. சித்து அரசுக்கும் மஃப்ளர்லாம் போட்டு விட்டுருக்காங்க. அகிலா, ஆதி நீங்கள் எல்லோரும் ஒரு காரில் வாங்க, நாங்கள் ஒரு காரில் வரோம். ஆதி, ஓகேம்மா. மீனாட்சி, அகிலா, குட்டிஸுக்கு தோடெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்களா? அகிலா, எல்லாமே எடுத்தாச்சு மீனாட்சி, பூஜை பொருள் எடுத்தாச்சு. பார்வதி, அத்தை பட்டம்மா இன்றைக்கி நம்ம கூட கோயிலுக்கு வரலையா? அகிலா, இல்லைம்மா பார்வதி, பட்டம்மா அவங்க பொண்ணு வீட்டுக்கு போகிறதா நேற்று மார்னிங் 8 லீவ் வேணும்னு கேட்டாங்க, நான் சரின்னு சொல்லிட்டேன். பார்வதி, சரிம்மா. அகிலா, சரி வாங்க போகலாம். எல்லோரும் வீட்டில் வந்து வெளியே வராங்க. ஆதி பார்வதி அருணேஸ்வர் ஷாம் இந்த குட்டிஸ் ஒரு காரில் ஆதி ட்ரைவ் பண்ணுறாரு. இன்னொரு காரில் அகிலா, புருஷ், அனுஜா, மித்ரா, ராகுல், கௌதம், மீனாட்சி பெரிய கார். ஸோ எல்லோரும் அதிலே போகிறாங்க. டிரைவர் ட்ரைவ் பண்ணுறாரு. புருஷ் ஃப்ரண்ட்டில், அகிலாமா, மித்ரா, ராகுல் மிடில், வனஜா, மீனாட்சி, கௌதம் பேக்கில். கார் கிளம்புது. ஏர்லி மார்னிங்னால ரொம்ப கூல் ப்ரீஸ் ஆகுது. 2 கார்லேயும் விண்டோஸில் க்ளோஸ் பண்ணியிருக்கு.
குட்டீஸ் கொஞ்ச நேரம் ஆட்டம் போடுறாங்க. போக போக ஒருத்தராக தூங்கி போயிட்டாங்க. கையில் லாஸ்ட்டாக தூங்கிட்டான். ஆதி என்னடா எல்லாம் தூங்கிட்டாங்களா? ஷாம் ஆமாம் மச்சான், சீக்கிரமாக எழுந்துட்டாங்களா, வீட்டு தூங்கட்டும். ஆதி பார்வதி மாமா நம்ம போக எவ்வளோ நேரம் ஆகும்? ஆதி 4 hours ஆகும் பொண்டாட்டி. பார்வதி ஓகே மாமா. ஆதி பார்வதி கூட பேசிட்டு ட்ரை பண்ணுறாரு. அருணேஷ் ஏர்பட்ஸ் மாட்டியிருக்காங்க. சிந்து ஷாம் சொல்லில் சாஞ்சு தூங்கிட்டா. ஷாம் ஏர்பட்ஸில் சாங் கேட்டுட்டு வராரு. அட் அகிலா கார். அகிலா மித்ரா உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காமா? மித்ரா அத்தை. அகிலா சரி ஜூஸ் எதாவது குடிக்கிறியா? மித்ரா இப்போவே வேணாத்த, கொஞ்ச நேரம் போனது குடிக்கிறேன். மீனாட்சி மித்ரா அப்படியே சீட்டில் சாஞ்சு தூங்குமா கொஞ்ச நேரம், சீக்கிரமே எழுந்துட்டில. மித்ரா ஸ்ரீயத்தேன்னு சொல்ல ராகுல் மித்ரா ஒரு மேலே சச்சிக்கிறாரு. அட்ட ஆதிக்கார். ஆதிஷா பசியில் அழ ஸ்டார்ட் பண்ணுறான். பார்வதி மாமா இவ பசியில் அழறா, வண்டியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஆதிக்கார் ஓரமாக ஸ்டாப் பண்ணுறாரு. ஐஸ்வர்யா என்னாச்சு பார்வதி? பார்வதி பசியில் அழறா ஐஸ்வர்யா. ஆதி நீங்கள் ஃபீட் பண்ணுங்க, நாங்கள் வெளியே நிற்கிறோம். சிந்துவும் எழுந்துட்டா. ஆதி ஷாமரன் கார்லேருந்து இறங்கி வெளியே நிற்கிறாங்க. ஆதிஷா அழற சவுண்டில் ஆருஸ் ஆதிக்கு சித்தும் எழுந்துட்டாங்க. ஐஸ்வர்யா சிந்து பார்வதி குட்டீஸ்க்கு ஃபீட் பண்ணுறாங்க. பின்னாடியே வந்து அகிலாமா கார் ஆதிக்காரை பார்த்து ஸ்டாப் ஆகுது. அகிலாமா கீழே இறங்கி வராங்க. அகிலா என்னாச்சு ஆதி? ஆதி குழந்தைங்க பசியில் அழறாங்கம்மா, அதான் ஃபீட் பண்ணுறாங்க. அகிலா சரிப்பா. மீனாட்சியமாக மித்ராவுக்கு ஜூஸ் கொடுக்க மித்ரா குடிக்கிறா. அங்கே பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது. ஆதிம்மா நாங்கள் உங்களுக்கெல்லாம் காஃபி வாங்கிட்டு வரோம். அகிலா சரிப்பா. ஆதிஷாம் போய் அங்கே இருக்க காஃபி ஷாப்லேருந்து காஃபி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. எல்லோரும் காரில் உட்காந்து குடிக்கிறாங்க. பார்வதி டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வரா. ஆதி பொண்டாட்டி இந்த காஃபி குடி, பார்வதி வாங்கிக்கிறா. ஐஸ்வர்யா சிந்து கொடுக்க அவங்களும் காஃபி குடிக்கிறாங்க. கையில் கார்லேருந்து தூக்கம் கழிஞ்சு எழுந்து வெளியே வரா. ஆதி அவளை தூக்கி கார் பேனட்டில் உட்கார வச்சு அவளுக்கு பால் ஃபீட் பண்ணுறாரு. கையில் குடிக்கிறா. அப்புறம் எல்லோரும் கிளம்புறாங்க. ட்ராவல் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஆஃப்டர் 3 hours திருப்பதிக்கு ரீச் ஆகுறாங்க. எல்லோரும் கார்லேருந்து கீழே இறங்குறாங்க. போலீஸ் முழிச்சு பார்த்துட்ருக்காங்க. கோயில் நிர்வாகி வராரு. நிர்வாகி வாங்கம்மா. அகிலா வணக்கம், எல்லாம் ரெடியாக இருக்குல்ல? நிர்வாகி எல்லாம் ரெடி பண்ணியாச்சுமா. அகிலா சந்தோஷம். எல்லோரும் சாமி சந்தனிக்கு போகிறாங்க. அங்கே குழந்தைங்க பேரில் பூஜை நடக்குது. எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க. தீபாராதனை கொடுக்க எல்லோரும் வாங்கிக்கிறாங்க. குட்டீஸ்க்கும் கொடுக்குறாங்க. பிரசாதம் வாங்கிட்டு கோயிலை சுற்றி வராங்க. அகிலா நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சு, வாங்க மொட்டை போட்டு காது குத்திடலாம். எல்லோரும் சரின்னு கோவில் மண்டபத்துக்கு வராங்க. அங்கே எல்லாம் ரெடியாக இருக்குது. குட்டீஸ்க்கு மொட்டை போடவும் காது குத்தவும் ஆள் ரெடியாக இருக்காங்க. அகிலா பார்வதி குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் மாற்றி விடுங்கம்மா. பார்வதி சரியத்த. ஐஸ்வர்யா சிந்து பார்வதி குட்டீஸ்க்கு ட்ரெஸ் மாற்றி விடுறாங்க. ஆதிம்மா ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அகிலா சரிப்பா சீக்கிரம். ஆதி இன்னும் குட்டீஸ் அழகாக ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஆதி பார்வதி குட்டீஸ் கையில் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அருணேஷா ஷாம் சிந்தும் ஆறு சித்து கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அகிலா சரி முடிஞ்சதில்ல மொட்டை போட்டுடலாம். ஆதி ஓகேம்மா. அகிலா ஷாம் நீ மணியில் உட்காருப்பா. ஷாம் கீழே மணியில் உட்காந்து ஆயிஷா பாப்பா வாங்கி மடியில் உட்கார வச்சு பிடிச்சிக்கிறாரு. பக்கத்தில் ஆதி உட்காந்துருக்காரு. பாப்பா தலையில் தண்ணி தெளிக்க ஆயிஷா பாப்பா அழறா. ஷாம் என் செல்லமே ஒன்றும் இல்லைடா, இங்கே பாரு மாமா பாருன்னு பேச்சு கொடுக்குறாரு. கையில் ஆயிஷா பாப்பா முன்னாடி உட்காந்து டாய்ஸ் வச்சு விளையாட்டு காட்டுறா. ஆயிஷா பாப்பா கையில் பார்த்து சிரிக்கிறா. ஆயிஷாவுக்கு மொட்டை போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஷாம் ஆதி ஆயிஷா பாப்பா தலையை அசைக்காமல் பிடிச்சிக்கிறாங்க. ஆதிஷா பாப்பாவுக்கு மொட்டை அடித்து முடிச்சுட்டு தலையில் சந்தனம் பூசி விடுறாங்க. பார்வதி ஆயிஷாவை தூக்கிறா. அகிலா ராகுல் நீ வந்து உட்காருப்பா. ராகுல் ஸ்மைலோடு வந்து உட்கார ஆதிக்கு அவர் மடியில் உட்கார வச்சு மொட்டை போடுறாங்க. ஆதி ராகுல் ஆதிக்கு பிடிச்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷாம் மடியில் ஆரிஸ் உட்கார வைக்க அருண் பக்கத்தில் உட்காந்து பிடிச்சிக்கிறாரு. ஆரிஸ்க்கு மொட்டை போடுறாங்க. லாஸ்ட்டாக ஆதி மடியில் சித்து உட்கார வச்சு மொட்டை அடிக்கிறாங்க. அகிலா நெக்ஸ்ட்டு காது குத்திடலாம்ப்பா. ஆதி பார்வதி ஃபீல் ஆகுது. ஷாம் மடியில் ஆயிஷா பாப்பா உட்கார வைக்கிறாங்க. ஆதிம்மா இப்போ காது குத்துறது அவசியமாம்மா, கொஞ்ச நாள் போகட்டுமே. அகிலா ஆதி எப்போனாலும் பண்ணி தானே ஆகணும், என்னடா நீ இப்படி சின்ன குழந்தை மாதிரி பண்ணுற? ஆதி இவங்கள தான் என்னால் தாங்கிக்க முடியாதும்மா, கஷ்டமாக இருக்குது. அகிலா ஆதி சும்மா இரு நீ. ஷாம் காது குத்தும் போது இந்த வாழைப்பழத்தை வாயில் வைப்பா. ஷாம் ஓகே ஆண்டி. ஆதிஷா பாப்பா ஷாம் சட்டையை படிச்சு இழுத்து விளையாண்டுட்ருக்கா. ஷாம் ஆதிஷா பாப்பா ஃபேஸை ஸ்ட்ரைட்டாக வச்சு பிடிச்சிக்கிறாரு. ஆதி கண்ணை முடிக்கிறாரு. பார்வதி திரும்பி நிற்கிறா.
ஐஸ்வர்யா, பார்வதி அங்கே பாரு. பார்வதி, வேணா ஐசு, எனக்கு பயமாக இருக்குது. சிந்து, எங்களுக்கு தான் பார்வதி, ஆனால் வேறு வழி இல்லையே. பார்வதி, பாப்பாக்கு அதில் மார்க் வச்சுட்டு மெதுவாக கன் ஷூட்டில் காது குத்துறாங்க. ஆதிஷா பாப்பா விச்சுன்னு கத்தி அலறா. ஷாம் வாயில் பனானா வச்சிடுறாரு. ஆதிஷா பாப்பா கண்ணிலேருந்து தண்ணியாக வருது. அடுத்த காதுலையும் குத்துறாங்க. பாப்பாவுக்கு அகிலம்மா கொடுத்த டைமண்டோடு போட்டு விடுறாங்க. ஆதி பார்வை கண்ணு கலங்கிடுச்சு. ஆதி ஷாம் மடியிலேருந்து ஆயிஷா பாப்பாவை தூக்கி அவரோட சேர்த்து அணைச்சி, ஒன்றிலட தங்கம், ஒன்றும் இல்லை, என் குட்டி பொண்ணில் அழாத தங்கம். ஆதிஷா பாப்பா ஆதி கலை சுற்றி பிடிச்சி அழறா. ஆதி ஆயிஷா பாப்பா தலையை தடவி கொடுத்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. இங்கே ராகுல் மடியில் ஆதிக்கு உட்கார வச்சு காது குத்துறாங்க. ராகுல் கத்தி அழறான். ஷாம் அவன் வாயில் பனானா வைக்கிறாரு. ஆதி காதில் கம்மல் போட்டதும் அவனை பார்வதிகிட்ட கொடுக்க பார்வதி கண்ணீரோட ஆதிக்கு வாங்கி அணைச்சி கிஸ் பண்ணுறா. பார்வதி, ஒன்றும் இல்லை தங்கம், அழாதன்னு முத்தம் கொடுக்குறா. தோல் மேலே போட்டு தட்டுறா. அருண் நடக்கிற எல்லாம் வீடியோ எடுக்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஷாம் அடியில் வச்சு ஆருஸ் காது குத்தி கம்மல் போடுறாங்க. ஆருஸ் குட்டியும் அலறான். ஐஸ்வர்யா அவனை தூக்கி சமாதானம் பண்ணுறா. அகிலா, ஆதி நீ வந்து உட்காரு, சித்துக்கு காது குத்தணும். ஆதி, ப்ளீஸ்மா, என்னால் முடியாது, எனக்கு இவங்க கத்தடே தாங்க முடியல. அகிலா, என்ன ஆதி, நீ வாடா. ஆதி, மா அருண் உட்காருவான். அகிலா, சரி அருண் நீ வா. அருண் வந்து உட்கார அருண் மடியில் உட்கார வச்சு சித்துக்குட்டி காது குத்தி கம்மல் போட்டு விடுறாங்க. சித்து அலறான். ஷாம் சித்து தூக்கி தள்ளி போகிறாரு. கூட்டி சாளரத்தை பார்த்து கையில் அலறா. ராகுல் அவளை தூக்கி சமாதானம் பண்ணுறாரு. பார்வதி ஆதி பக்கத்தில் வந்து ஆயிஷா தலையை தடவி கொடுக்குறான். ஆதி செஸ்ஸில் கிஸ் பண்ணுறாரு. அருண் ஐஸ்வர்யா ஆரோஸ் பார்த்துட்ருக்காங்க. ஷாம்ஸ் வந்து சித்துக்குட்டி சமாதானம் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் 4 குட்டி அழுகி நிறுத்துகிறாங்க. பார்வதி எக்ஸ்ட்ரா சிந்து குட்டிஸ் அங்கே இருக்க ரூமுக்கு தூக்கிட்டு போய் ஃபீட் பண்ணிவிட்டு வேறு ட்ரெஸ் மாற்றி விடுறாங்க. ஆதிஷாவுக்கு பட்டு பாவாடை சட்டை போடுறாங்க. ஆதிக் ஆருஷத்துக்கு ஃபேன் ஷர்ட் போட்டு விடுறாங்க. அப்புறம் குட்டிஸ் தூக்கிட்டு மண்டபத்துக்கு வராங்க. ஆதிக்கு வாங்கிக்கிறாரு. ஷாம் ஆதிக்கு ஆஷா ஆருஸ்க்கு செயின் போட்டு ரிங் போட்டு விடுறாரு. ராகுல் ஆதிஷாவுக்கு பேங்கிளும் ஆதிக் ஆருஷ்க்கு பிரேஸ்லெட்டு போட்டு விடுறாரு. ஆதி சித்துக்கு செயின் போட்டு விட அருணும் ஒரு செயின் போட்டு விடுறாரு. அகிலா, என் செல்லுங்க 4 பேர் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கீங்களே தங்க குட்டிங்கன்னு கன்னத்தில் கிஸ் பண்ணுறாங்க. அருண் குட்டிஸ் அழகாக ஃபோட்டோ எடுக்கிறாரு. அகிலாமல் மொட்டை போட்டவங்களுக்கும் காது குத்துனவங்களுக்கும் தட்சணை கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. அகிலாமா கோயில் நிர்வாகிகிட்ட கோயிலுக்கு 10 லட்சம் நன்கொடையாக செக் கொடுக்குறாங்க. எல்லோரும் இங்கே கோயில் மண்டபத்தில் உட்காந்துருக்காங்க. கையில் குட்டிஸ் பக்கத்தில் உட்காந்து டாய்ஸ் வச்சு விளையாட்டு காட்ட குட்டிஸ் கையில் பார்த்து சிரிக்கிறாங்க. ஆதிக்கு அவங்க சிரிக்கிறத பார்த்ததும் தான் சந்தோஷமாக இருக்குது. அவங்க தலையை தடவி கொடுக்குறாரு. அகிலா, இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தாங்க, இப்போ சிரிக்கிறத பாருன்னு சொல்ல எல்லோரும் குட்டிஸை பார்த்து சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சீன் ஃப்ரீஸ்டு.